உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது இஞ்சி துவையல். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி 50 கிராம், பச்சை மிளகாய் 5, வேர்க்கடலை 1 கைப்பிடி, புளி சிறிதளவு, வெல்லம் சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இஞ்சி துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இஞ்சி துவையலுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்துட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி நல்லா நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக நமக்கு வதங்கணும். இஞ்சியோட காரமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காரம் இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா போடுறத நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இந்த ரெசிபிக்கு நமக்கு காஞ்ச மிளகாயும் நல்லாயிருக்கும், பச்சை மிளகாயும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். முழுசாக போடும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால உடச்சி இப்படி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகா ரெண்டும் இந்த எண்ணெயிலே நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த இஞ்சி துவையில பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நாள் வரைக்கும் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இஞ்சின்னும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். நமக்கு நிறைய இம்யூன் சிஸ்டத்தை இது பில்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த இஞ்சி துவையில நீங்கள் கொஞ்சமாக சூடான சாதம் போட்டு ஒரு 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கவங்களும் இந்த இஞ்சி ரொம்ப நல்லது. இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு நல்லா மொறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததா இதில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க வேர்க்கடலை, 1 கைப்பிடி வேர்க்கடலை சொல்லியிருந்தோம். இந்த 1 கைப்பிடி வேர்க்கடலையை இதில் போட்டுக்கலாம். இது கூடவே இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பைண்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு துவையல் அப்படின்னாலே நம்ம இதில் கடலைப்பருப்புலாம் சேர்ப்போம், உளுத்தம்பருப்பு சேர்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேர்க்கடலை சேர்க்குறோம். ஏன்னா இந்த இஞ்சியோட இந்த வேர்க்கடலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வேர்க்கடலையும் புளியும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு வைக்கும் போது நமக்கு ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு 5 நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இது கூட தேவையான அளவுக்கு பெருங்காயம். இது தூள் பெருங்காயம் தாங்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ
இப்போ இஞ்சி துவையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது துவையலுங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விடணும். அதே சமயம் நம்ம வந்து சட்னி மாதிரி வந்து ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ துவையல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக அரைச்சாச்சுங்க. நமக்கு ரொம்ப வந்து இது மாதிரி பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கும் போது தான் நமக்கு வந்து ரைஸில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இஞ்சி துவையல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட நல்ல சூடான ரைஸில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த இஞ்சி துவையல் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கும் அவ்வளோ வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த வெல்லம் போட்டிருக்கோம், நம்ம வந்து அந்த இனிப்புக்கு அந்த இஞ்சி காரத்தெல்லாம் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியோடைய பெனிஃபிட்ஸை எல்லாமே சேர்த்து அந்த காரம், புளிப்பு ப்ளஸ் வந்து அந்த இனிப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.